ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ராமேஸ்வரத்துக்கு. தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணோம். ஆனால் ராமேஸ்வரம் வரைக்கும் வரல. முன்னாடி ஸ்டாப்பிங் மண்டபத்திலே இறக்கி விட்டாங்க. ஏன்னா பாம்பன் பழைய பிரிட்ஜ் வந்து அது சரியில்லைன்னு புது பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. அதனால் முன்னாடி ஸ்டாப்பிங்லேயே இறக்கி விட்டதுனால அங்கேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்குது. இதுக்குன்னே தனியாக விட்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். எவ்வளோ பேர் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்பெஷல் பஸ்னால் ஃப்ரீயாலாம் இல்லை, நம்ம தான் காசு கொடுத்து போகணும். மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல். இந்த பக்கம் பாம்பன் பிரிட்ஜ்னால் இந்த பக்கம் மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. போட்டிங் வந்து இருக்குது, கோயில்கிட்ட இருக்குது. மண்டபத்துலேருந்து போகிற வழியிலேயே வந்து அப்துல் கலாமோட நினைவிடம் அது வரும். நம்ம போகிற பஸ்ஸு வந்து கோயில்கிட்டே கூப்பிட்டு போய் நிறுத்திடுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ரூம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு பீச்சில் போய் குளிச்சுட்டு கோயிலுள்ள வந்து 22 தீர்த்தம் ஒருத்தருக்கு வந்து 25 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. கோயிலுள்ளே இருக்கும் அந்த தீர்த்தம்லாம். இப்போ வந்து வெளில ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போகிறது வேஸ்ட்டு தான். ஒருத்தருக்கு 100 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க. நம்ம 25 ரூபா கொடுத்து கோயிலே பே பண்ணி போனோம்னா அங்கேயே கிணறு மாதிரி இருக்கும், அதுலேருந்து எடுத்து ஊற்றுவாங்க. இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் கோயில்கிட்ட. கடலில் போய் குளிச்சுட்டு இந்த வழியாக தான் போய் 22 தீர்த்தத்தில் குளிக்க போகணும். இது வந்து வடக்கு கோபுர வீதி சொல்லுவாங்க. அந்த வழியாக போனால் தான் 22 தீர்த்தத்துக்கு போகிற வழி. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ஸ் சுற்றியுமே ரூம்ஸ்லாம் இருக்கும். ஈர ட்ரெஸ்ஸோடு சாமி பார்க்க நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. 22 தீர்த்தத்தில் குளித்தோன்னே வெளில வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு மறுபடியும் வேறு வாசல் வழியாக போய் தான் சாமி பார்க்கணும். ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்து நம்ம கிழக்கு வாசல் வழியாக போய் தான் சாமி பார்க்கணும். இதுதான் கோபுரம். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்படிகலிங்கம் பூஜை இருக்கும். 4 மணிக்கெலாம் லைனில் போய் நின்னா தான் சாமி பார்க்க முடியும். ஸ்படிகலிங்கம் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீலாம் கிடையாது. 50 ரூபா டிக்கெட், 200 ரூபா டிக்கெட் இருக்குது. 6 மணிக்கு மேலே நம்ம போனோன்னா எப்போவுமே இருக்க ராமநாதர். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தேவிப்பட்டினம். இங்கே வந்து நவபாஷில் நவகிரகம் இருக்காங்க. இங்கே வந்து நம்ம தண்ணி உள்ள இறங்கி சுவாமியை சுற்றுற மாதிரி இருப்பாங்க. இங்கே இருக்க நவகிரகங்கள்லாம் வந்து ராமர் வச்சு வழிபட்டார். அதில் வந்து 7 வெளில இருக்கும், 2 மட்டும் உள்ளே போயிட்டுருப்பாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா உத்தரகோச மங்கை. அங்கே வந்து மரகத நடராஜர் இருக்கார். பக்கத்துலேயே வந்து அம்மன் சாமி இருப்பாங்க. மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. 12:30 மணிக்குள்ளே போனால் பார்க்கலாம். 12:30 மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டால் 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. ராமநாதபுரத்துலேருந்து உத்தரகோச மங்கைக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. இதுதான் கோவில் கோபுரம். ஒரு பக்கம் கோபுரம் வந்து உள்ளே போகிறதுக்கு, இன்னொரு பக்கம் கோபுரம் வந்து வெளியில் வர கோபுரம். 2 கோபுரம். 2 கோபுரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? 12:30க்குள்ளே அங்கே போய் சாமி பார்க்கணும். 12:45க்குள்ளே கோயில் சாத்திடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.